பரண்டா இதுவரையிலும் காணவில்லை. எங்குதான் சென்றிருப்பான்? நான் உங்களுடைய மகன் மணிகண்டன் பேசுகிறேன். அப்பா மணிகண்டன் பேசுகிறேன். மணிகண்டா அப்பா, நான் அந்த பெண்ணை துரத்திக் கொண்டு சென்றேன். அப்படி செல்கின்ற சமயத்தில் அந்த பெண் என்னிடத்திலே தப்பித்து ஓடிவிட்டாள். அப்படி ஓடியவுடனே நான் நம்முடைய அரண்மனைக்கு திரும்புகின்ற சமயத்திலே நந்தவனத்திலே தங்க மகேஸ்வரி ஆடிப்பாடி விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்படி அவள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே பொன்னுலக வந்தன் தேவ இந்திரன் என்ன செய்தான்? கற்பை சூறையாட நினைத்தான். அப்படி நினைத்தவனே அவனிடத்திலே நான் சென்றேன் சபரிக்கு. அவனுடைய வஜ்ராயுதத்தால் என்னுடைய சிரஸ்தை கொய்து விட்டான். அது மட்டும் கிடையாது. தற்போது நான் எப்படி பேசுகிறேன் என்றால், நீங்கள் பெற்றீர்களே நித்திய தத்துவம் என்ற வரம், இந்த வரத்தின் பலனாக என்னுடைய சிரம் மட்டும் பேசுகிறதப்பா. என்னுடைய வீராகப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றது. அப்பா 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 மணமகன் என்றால் எப்படி இருக்க தெரியுமா? உலகிலேயே கொடிய நோயாக விளங்கக்கூடிய 4448 நோய்களே கொடிய நோயாக விளங்கக்கூடிய ஒரு குஷ்டனை கொண்டு வர வேண்டாம். நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். நான் சாதாரண வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய வேண்டும். விட்டா கட்டளை சிறுவர் கொண்டு செய்வது உன் வேலை. புறப்படு. உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் குலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் விடியாதோ
கொள்ளவும் இறைவாயே படைத்தாய் எனக்கு இந்த நிலையை கொடுத்தாய் கொள்ளாத நாட்டினிலே என்னையே போராட வைத்து விட்டாய் இறைவாயே படைத்தாய் சற்று நேரம் இந்த இடத்திலே உறங்கிவிட்டு புறப்படலாமே அம்மா. இன்னும் எங்க தேடி ஒருத்த கூட கிடைக்கலையா ஐயா சரியாது ஒரு செங்கல் எடுத்து மூஞ்சி போற சுளுக்கு குத்தி குத்தி அன்னைக்கு வந்து ஐயா கிட்ட விட்டுட்டா அந்த செங்கலுக்கு யார் ஏன் கொடுக்கணும் வாங்குறதே புத்தனி மாதிரி தான் எத்தனை பேருக்கு ஒரு காமெடி பையா ஆமாமா ஐயா ஆமாமா இன்னொன்னு பத்துறா புத்தகாலியா புட்டகாலியாமா பூஜை போடுறா டேய் யாரோ டேய் புட்டகாலே டேய் யாரோ அது யார வாதம் உம்ம தேவயா பசங்களே யார உம்ம தாலினாதக்கோ நானே பத்தியும் பௌசியமா சாப்பிட்டு சாப்பாட்டுமா வந்து மீன் கட்டக்கிறேன் என்னைய வந்து தேவயா பசங்க அடிக்கிறாங்க அதான் உம்ம தேவயா பசங்களா அதான் யாரா பசங்க நீங்க பசங்களா பையன் மாடா நம்மள பார்த்து பசங்கன்றாவா உங்க ஆள் மாதிரி பசங்களா யாரா பசங்க லெப்ட்ல ஒரே அடிதான் பூஜை பாரு பூசை கட்ட கொடுக்குன்னா பையா அதை வச்சுக்காத நான் சின்ன பையா அது ஒரு அது சம்தி மாதிரி இருக்கும் நடிக்காத நடி வந்தாலும் யாரா பசங்க பசங்களா அப்படி சோறு மேல அடிப்பா நீ யாரு இங்க வந்து படிக்கிறீங்க என்ன யார் தெரியுமா ஐயோ ஒரு நாட்டுக்கே ராஜா ஐயோ ஐயோ நீ ராஜாவா நீ ராஜா கிடையாது பூஜா காமெடி அடிப்பா என் பூஜா ஐயோ பூஜை பார்க்க சகிக்கிறாங்க என்னடா ஐயா பார்த்தா கையும் கால முந்தி மோதமாக்குதியா இவன் வந்து பண்ண மாட்டான் இவன் வந்து சண்டை வாங்கிட்டு போக மாட்டேங்கிறீங்களா சின்ன ஐயா அது இது மாதிரியா இருக்கும் அதிகம் அச்சு வர பால பூஜா என்னடா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குதா பூஜா அப்ப யாரு சம்மல்ல அவங்க தேட காய கொடுத்தா பொழுகுற விஷயம்டா இந்த ஏய் அட புத்தகாலி பொக்கால போய் அவன் யாரு தெரியுமா சிவாக்கு பொட்டை ரவிடி அவனை பார்த்தா ஏய் கமர்ரா சிவாக்கு கிரிக்கிங்க ஆடிக்கிது அவனை பாடிக்கிறா பொம்மாலையா எதுக்கு அவனுக்கு வாய கொடுத்து வாங்கி கேட்கிறாரா மாட்டு வச்சு ஐயா அதிபதி ஐயா அதிபதி சந்தி பத்தியா இருக்கும் ஐயா பெருமை பத்தி தெரியா ஆமா தண்ணி இல்லை தண்ணி நான் தண்ணி குளிக்கிறா ஐயோ நாங்கெல்லாம் தீபாவளி தான் குளிக்கிறது ஐயா மலை பாதா என்ன வாசனை ஐயோ கரும முட்டு ஒரே நாட்டு அடி கிட்ட வரா ஐயா மனா நீங்க எத்தனை தெரியுதா அம்மா வந்தா வந்து இருநாள் கண்டா ஐயா பெருமை பத்தி தெரியாம ஒரு பெருமை இருக்குதா என்ன பெருமை நீ டீ கடைக்கு போகிறியா டீ கடைக்கு போகிறியா டீ கடையா அதான் டீ கடை டீ கடையா போயிடா நீ டீ கடைக்கு போனா அந்த எச்சுக்கல இருக்குது எச்சுக்கலாசியா நம்ம கலாசி அந்த எச்சுக்கலாசில கை ஊத்து கை விட்டு கை விட்டு அதை டீ போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் கலாசி கைட்டு அதே கலாசில ஊத்தி கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க ஐயா போனா போறோம் ஐயா பார்த்த உடனே ஐயா தனியா மேல இருந்து பேசலாம் கலாசி ஐயோ எவன் ஆளை வச்சு குடிப்பான் ஐயா போய் வந்து அது டீ போட்டு கொடுப்பாங்க ஐயா குச்சிட்டு அந்த கலாசில பொம்பரியா நான் வச்சு வந்தேன் அந்த கலாசில யாரு கலாசி மேல கை வைக்காத சீவால மேல போட்டுது
ஒரே காத்து அடிக்குது. நீ எனக்கு சும்மா மூஞ்ச கட்டினேடா. அப்படியே ஒரு பக்கத்துல வந்து கொஞ்சுவாங்க. ஏய் அது வந்து கிடையாதா? நீ 10ல போயிடியா? 10லயா? ஏய் பையன் 10ல போறதுல. 10 கிடையாதா? பஸ். ஓ பஸ். என்னடா? போயிடா. 10ல போயிடியா? போயிடா. நீ பஸ்ல போனா பஸ்ல போனா உனக்கு யாரும் சீட்டு விட மாட்டாங்க. எனக்கு சீட்டு விட மாட்டாங்க. ஐயா போனா ஐயா போய் நின்னா போதும். நின்னா போதும். வாங்க நீங்க உட்காருங்க. வாங்க நீங்க உட்காருங்க. அப்படி என்ன உட்கார வச்சுட்டு யார் வச்சுட்டு அவங்க ஏது கஞ்சி பூச்சி நிப்பாங்க. நின்னுவாங்க. நான் ஒண்ணுடா. நான் போய் ஒரு சீட்ல உட்காந்துனா உட்கார்ந்தா. என் பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க. அவன் ஒப்பி உட்காரு. சிட்டு வாங்க அடிக்குது. பாப்பாங்க போறா பஸ். என்னடா நீ சொன்னப்போ சொல்லுறியா? ஏய் பையா நானே 10 வருஷமா 10 நடக்குறேன். என்னடா அப்படிங்க? எங்க மகாராஜா சோறு போடுறேன். சோறு போடுறீங்களா? டேய் எங்கடா பா சோதியா? டேய் எங்கடா சோதியா? அதுதான் அதுக்கு வர. ஏன்டா அலைக்கிறீங்க? நைட்டு பாத்தீங்க பத்தியா ஹோட்டல் சோறு அந்த மாதிரியே போடுங்களா? அந்த மாதிரி ஹோட்டல்ல போய் பேசிட்டு அது இல்லடா. சோறு பாத்தீங்களா? ஆட்டுக்கறி கோயம்பா இல்ல கோயிலாரி கோயம்பா? நான் மொழி சாமான் யாராடா? வேற ஒண்ணும் கிடையாது. நைட்டு வந்து ஹோட்டல் வச்சியா நல்லா அருமையான சாப்பாடு நல்லா கறி மீன் நல்லா சாப்பிட்டு தோணுதா? ஆனா சாம்பார் மட்டும் கொஞ்சம் மந்தமாக்குது. ஊருக்கு ஜெயித்து வர்ற கம்மியான பையா ரோட்ல குடிட்டு கறி கடையே கம்மி கசி அங்க என்ன கோயம்பா? எங்க அங்க ஐயா ஒரு ஆடு போட சொல்லுங்க. ஆடு போட சொல்லுங்க. ஆத்தி உதவி சொல்லியா? ஐயா ஆத்த சீக்கிரமா உதவி சொல்லு. சரிடா. இல்ல நான் தோலை உச்சி உதிந்தியா? ஓலை உருகி ஏய் ஐயா நீ சோறு மட்டும் போட்டு பாரு. அப்படி ஐயா விசுவாசமா நீ எந்த வேலை சொன்னாலும் செய்வடா. இந்த கையை வச்சு நீ என்ன வேலை செய்வ? ஐயா கை வந்து முந்தி போட்ட மாதிரியா நீ எந்த வேலை செய்ய மாட்டேன் மாதிரியா? என்ன வேலை செய்வீங்க? நீ மட்டும் சோறு போட்டு பாரு. நீ கையில கொண்டு போய் விட்டு பாடா. கையில விட்டா? அப்படியே ஒரு 2 ஏக்கரா நாட்டுக்கு விட்டு வச்சுக்கா. அப்படியே போய் அந்த நாத்தாங்கல்ல உட்காந்து யாரு? சும்மா பத புதிங்க அப்படியே எல்லாத்தையும் முச்சு கட்டி வச்ச மாதிரி எந்த கையால அப்படி வச்சுன்னு பெறன்னு பெறாய் அப்படியே பத புதிங்க வந்தா அது வந்து கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஒரு 2 ஏக்கரா ரெண்டு ஏக்கரா? அந்த காலத்தை விட்டு பாரு. மாமிக்கு குழந்தை கூட அப்படியே உங்க மேல ஐயோ 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 அது வந்து என்னடா அப்படியே கால் வந்து பாருங்க. அது வந்து அந்த மக்கள் எந்த கையால குடிக்குது? கையை பிடிக்குது எப்படி பிடிக்கிறியா? நான் ஏன் ஜாமாத்துக்காது போட்ட மட்டும் போட்டு பாரு. செய்வேன் வேலை செய்வா? உன்னை கொலை பண்ண சொன்னாங்க போடுவேன். டேய், ஒரு சோறு தர வேணாம். நான் சொல்ற பேசி கேட்டு அவன் கூட வந்தா ஒரு சோறு கொடு. ஆமாடா. அப்பயே தயார்.